நீட் 2026 எக்ஸாம் நெருங்கிடுச்சு. இன்னும் வெறும் 3 மாசம்தான், அதாவது 90 நாள். இப்போ நான் சொல்ல போறத சீரியஸா எடுத்துக்கல அப்படின்னா கண்டிப்பா மார்க்ஸ் உங்களால ஸ்கோர் பண்ண முடியாது. நான் விளையாட்டுக்கு சொல்லல, இது ரொம்ப ரொம்ப சீரியஸான அட்வைஸ். பசங்க எல்லாருக்குமே இப்ப என்ன அப்படின்னா நிறைய பேக்லாக்ஸ் இருக்கு. அது பெரிய விஷயம், பெரிய பெரிய கஷ்டம். பேக்லாக்ஸை நான் எப்படி முடிக்கிறது? நான் 12th இப்போ படிச்சுட்டு இருக்கேன் சார், பேரலா நான் எப்படி நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்றது? சாப்டர்ஸ் அதிகமா இருக்கு, பிசிக்ஸ் ரொம்பவே டஃப்பா இருக்கு. இதுல 2025ல வேற ரொம்ப டஃபஸ்ட் பேப்பர் வந்துச்சு, அட்வான்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இது எல்லாத்தையும் நம்ம எப்படி பெர்ஃபெக்ட்டா டேக்கிள் பண்ணி 720க்கு 720 எப்படி வாங்கிறது? ஸோ அடுத்த 90 days என்ன பண்ணணும் அப்படின்றத கிளியர் கட்டா சொல்ல போற 4 சப்ஜெக்ட்லையுமே. ஸோ சீரியஸா எடுத்துக்கங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. என்னென்ன இம்பார்ட்டன்ட் சாப்டர் சொல்ல போறேன், எப்படி அப்ரோச் பண்ணணும், அடுத்த 90 days நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடணும். ஏன்னா அடுத்து வரப்போற இந்த 90 days ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு ஒவ்வொரு மார்க் மாதிரி. ஸோ ரேங்க் முன்னேறி வந்துகிட்டே இருப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போற ஸ்ட்ராட்டஜிக்கு முன்னாடி சின்சியரா இதை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க என் கூட சேர்ந்து அப்படின்னா ஃபாலோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா பார்ப்பேன் யாரெல்லாம் சின்சியரா ஃபாலோ பண்றீங்க அப்படின்றத. ஃபர்ஸ்ட் நீட்டை பொறுத்த வரைக்கும் 4 சப்ஜெக்ட், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு எழுதியிருக்கேன். ஏன்னா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 10 சாப்டர்ஸ் அப்படின்னு சிலபஸ்ல கொடுத்திருப்பாங்க. ஆனா அது 10 சாப்டர்ஸ் கிடையாது, நம்மளுக்கு மொத்தம் 32 சாப்டர் இருக்கு. கெமிஸ்ட்ரியில 20 சாப்டர் தான், பிசிக்ஸ்ல 28 லெசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஹானஸ்டான விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாட்டனி ஜுவாலஜிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பயாலஜி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பிசிக்ஸ். இப்படிதான் டைம் ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைரக்ட் கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் திங்க் பண்ணி எழுத வேண்டிய கொஸ்டின்ஸை திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், பயாலஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது, அது எக்ஸாம்ல நம்ம அப்ளை பண்ண போற ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த 90 days நான் எப்படி சின்சியரா யூஸ் பண்றது? ஃபர்ஸ்ட் 90 days 3 மாசமா பிரிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் 30 நாள், அதுக்கு அடுத்த 30 நாள், அதுக்கு அடுத்த 30 நாள். நல்லா கேட்டுக்கங்க, டிராப்பர் நீங்க அப்படின்னா இன்னிலேந்து மினிமம் 8 hours ஒரு நாளைக்கு படிக்கணும். மினிமம் 8 hours. மினிமம் தான் 8 hours சொல்றேன், மேக்ஸிமம் எவ்வளவு நேரம் வேணாலும் படிக்கலாம். 12th ஸ்டூடெண்ட் அப்படின்னா கண்டிப்பா மினிமம் 5 hours. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம படிக்கிற நேரத்தை அதிகப்படுத்தணும். காலையில வேகமா எந்திரிக்கிறது, நைட்டு கொஞ்சம் லேட்டா தூங்குறது, இந்த ஹார்ட் ஒர்க் நம்ம ஒவ்வொரு நைட்டும் முழிக்க முழிக்க நம்மளுக்கு கண்டிப்பா நம்ம ரேங்க் முன்னேறி போயிட்டே இருக்கும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் 30 நாள் நம்ம கான்செப்ட் கிளாரிட்டிக்காக யூஸ் பண்ணணும். அதாவது பெஸ்ட் ஃபார்முலாஸ் என்னென்ன சாப்டர்ல தேவை அந்த சாப்டர்ல ரிவைஸ் பண்ணிக்கலாம். என்சிஆர்டி இந்த சாப்டர்லாம் லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும்போது என்சிஆர்டியை அந்த சாப்டர்ல லைன் பை லைன் படிக்கலாம். பேரலா அதுக்குன்னு கொஸ்டின் சால்வ் பண்ணாமையே இருக்கக்கூடாது. ஆல்ரெடி நம்ம ஒரு வருஷமா படிச்சுட்டு இருக்கோம், என்ன பண்ணணும், கொஸ்டின்ஸையும் பேரலா சால்வ் பண்ணணும். அப்போ இந்த 30 நாள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், கான்செப்டும் நம்ம படிச்சுக்கலாம், அட் த சேம் டைம் கொஸ்டின்ஸ் ஒரு மினிமம் ஒரு 100 கொஸ்டின் அது எல்லா சாப்டர்லையும் சால்வ் பண்ணணும். நீங்க தனியா பண்ண தேவையில்லை. அதுக்கு தான் பெட்டர் நம்மளோட நீட் மெர்சல் பேட்ச். அதுல எல்லா சப்ஜெக்ட்டுமே பார்த்தோம் அப்படின்னா எல்லா டீச்சருமே என்ன பண்றாங்க, என்சிஆர்டி தேவைன்ற இடத்துல என்சிஆர்டி லைன் பை லைன் சொல்லி கொடுக்குறாங்க, கான்செப்ட் தேவைன்ற இடத்துல கான்செப்ட் சொல்லி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் தான் கொஸ்டின் சால்வ் பண்றாங்க. கரெக்ட் தானே? அப்போ பிளைண்டா அடுத்த 30 நாள்லாம் நம்ம மெர்சல் பேட்ச் நீ கரெக்டா ஃபாலோ பண்ண அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த 30 நாள் கவர் ஆயிடும். ஏன்னா ஆல்ரெடி தெரிஞ்ச சாப்டரே நம்மளுக்கு ரிவிஷன் மாதிரி இருக்கு. கரெக்ட் தானே? ஸோ அப்போ ஃபார்முலா ஆல்ரெடி எனக்கு தெரியும். இப்போ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும் எல்லாமே. பட் இருந்தாலும் ஒரு தடவை திருப்பி சார் சொல்லும் போது இன்னும் நம்மளுக்கு மனசுல நல்லா பதியும். பிசிக்ஸ் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட். நான் படிக்கும் போதே கூட சொன்னேன், எழுதும் போதும் சரி அதே ஸ்ட்ராட்டஜி தான். பாட்டனி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் வரும்போது 28 லெசன் படிக்கலனாலும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த 13 லெசன்ஸை கண்டிப்பா படிச்சே ஆகணும்.
ஆல்ரெடி இது அபி சாருமே ஆக்சுவலா ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தாரு, எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸை ஃபர்ஸ்ட் ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து முடிச்சிருங்க. அதே மாதிரி பயாலஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏன் நான் பயாலஜின்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா, இப்போ பயோமாலிகுல்ஸ்லாம் பார்த்தோம்னா ஜுவாலஜிலையும் இருக்கும், பாட்டனிலையும் இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அதுவுமே நம்மளுக்கு என்ன இருக்கும், பாட்டனிலையும் இருக்கும், ஜுவாலஜிலையும் இருக்கும். அதனால தான் மொத்தமா பயாலஜின்னு எழுதியிருக்கேன். நம்ம பாட்டனி அண்ட் ஜுவாலஜி சாருமே என்ன பண்றாங்க, என்சிஆர்டி லைன் பை லைன் நடத்திட்டு தான் கொஸ்டின் சால்வ் பண்றாங்க. அப்போ பிளைண்டா மெர்சல் பேட்சை ஃபாலோ பண்ணிட்டு, அதுக்குன்னு மெர்சல் பேட்சை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு சும்மா இருக்கலாமா? கிடையாது. நீ என்ன பண்ணணும், பேரலலா கொஸ்டின்ஸுமே நீ சால்வ் பண்ணணும். மார்க்கெட்ல நிறைய மெட்டீரியல் இருக்கு, அந்த மெட்டீரியல் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த 60 days 30 to 60 அடுத்த 30 நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா, படிச்சதெல்லாம் போதும். ஃபர்ஸ்ட் 30 நாள் நம்ம என்ன பண்ணிட்டோம், கான்செப்டை பில்ட் பண்ணிட்டோம். மார்ச்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வெறும் கொஸ்டின் சால்விங். அப்போ கொஸ்டின் சால்வ் பண்றது மட்டும் இல்லாம நாங்க எல்லாரும் என்ன சொல்லி கொடுப்போம், அந்த டைம்ல தான் நம்ம ஷார்ட்கட்டு ட்ரிக்கு எவ்வளோ வேகமா கொஸ்டின் சால்வ் பண்ணலாம், ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ற டைம் தான் அந்த 30 days. இங்க நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணல, கான்செப்ட் படிச்சுட்டு கொஸ்டின் சால்வ் பண்றோம். ஆனா இங்க நம்ம ஸ்பீடையுமே நம்ம என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ற டேஸ் தான் இந்த 30 நாள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 30 நாள்ல கொஸ்டின் மட்டும் தான் சால்வ் பண்ண போறோம். கொஸ்டின் சால்வ் பண்றதும் இல்லாம என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணோமோ அதை என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணோம். இந்த இடத்துல இந்த கொஸ்டின் மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஓகே அது என்சிஆர்டில எப்படி இருக்கு, ஏன் இந்த இடத்துல நம்ம லாக் வேல்யூ தப்பா எடுத்தோம், அப்ப என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணிருக்கலாம், வேற ஏதாவது அப்ரோச் இருக்கா இந்த கொஸ்டினுக்கு. சோ எரர் அனாலிசிஸ் பிளேஸ் a very important role in the exam. அப்போ லாஸ்ட் 30 days ஏப்ரல் மாசம் ஃபுல்லா என்ன பண்ணணும், வெறும் மார்க் டெஸ்ட் தான். அப்போ மார்க் டெஸ்ட் பிளைண்டா நீ என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு ஒரு மார்க் டெஸ்ட். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு மார்க் டெஸ்ட்னா 30 நாளைக்கு எத்தனை மார்க் டெஸ்ட் எழுதிருப்போம், 30 மார்க் டெஸ்ட். ஒரு சப்ஜெக்ட்ல 45 கொஸ்டின் தான். அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் அப்ராக்சிமேட்டா எவ்வளவு கொஸ்டின் சால்வ் பண்ணிடுறோம், 1400 கொஸ்டின் அப்ராக்சிமேட்டா, எக்ஸாக்டா 1350 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணிடுவோம். இப்போ புரியுதா, இங்க ஒரு 1350 கொஸ்டின்ஸ் ஒரு சப்ஜெக்ட்ல, இங்கேயுமே சாப்டர் வைஸ் ஒன் டே ஒன் சாப்டர்னு வை. Keep the target as 200 questions solve பண்ணுங்க. இங்கேயுமே நம்ம ஆல்ரெடி டிபிபில we are giving 50 question, கிளாஸ்லயும் கொஸ்டின் சால்வ் பண்றோம். அப்போ ஒன் டே ஒன் சாப்டர் அப்படின்னு அடுத்து வர இந்த ஃபர்ஸ்ட் டேல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாக்ட்டா எக்ஸாம் நெருங்கும் போது நியர்லி 400 இல்லனா 400 பிளஸ் கொஸ்டின்ஸுமே சால்வ் பண்ணியிருப்போம். ஹானஸ்டா சொல்லுங்க, இந்த 400 கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் தான் எக்ஸாம்க்கு வரப்போகுது, இல்ல இந்த 400 கொஸ்டின் மாடல்ல தான் ஏதோ ஒரு கொஸ்டின் வரப்போகுது. கரெக்டா? சோ இன்னிலேந்து ப்ளீஸ் பி சீரியஸ், விளையாட்டெல்லாம் ஓரம் கட்டி வச்சிருங்க. சோ ப்ராப்பரா அடுத்து வர 3 மாசத்தை இப்படி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளாலையும் 720 அவுட் ஆஃப் 720 ஸ்கோர் பண்ண முடியும். அது டஃப்பான பேப்பரா இருந்தாலுமே. ஏன்னா இங்க இந்த இன்பிட்வீன் இந்த 30 நாள்ல நம்ம என்ன சால்வ் பண்ண போறோம், ஜேஇ மெயின்ஸ் கொஸ்டின் இல்லாம அட்வான்ஸ் கொஸ்டினுமே சில டாபிக்ஸ்ல சால்வ் பண்ண போறோம். கண்டிப்பா. ஏன்னா இப்ப கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னா அட்வான்ஸ் கொஸ்டின்ஸ் ஈஸியா தான் இருக்கும். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அட்வான்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம எழுதலாம். சோ அந்த மாதிரி ஈஸியான இருக்க சாப்டர்ல அட்வான்ஸ் கொஸ்டின்ஸ்மே நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். அப்போ டஃபா பேப்பர் இருந்தாலும் உங்க எல்லாருனாலையுமே 720 அவுட் ஆஃப் 720 வாங்க முடியும். சோ தைரியமா இன்னிலேந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.